ஹாய்மா. ஹாய். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் நமது ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீடோடி வாழ எங்களது மனப்பூர்வ வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நரிட்டோ சுப்பிட்டன் வந்து 40வது எபிசோடு வந்து எம்மோ வேறு லெவலாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது வார்த்தையே இல்லை. அவ்வளோ பயங்கரமாக நரிட்டோ வந்து மாறி இருந்தா எல்லாம் பூரா அப்படியே ஆச்சரியமாக நிற்கிறாங்க. இன்னொரு வந்து ட்விஸ்ட்டு வந்து நம்ம அது என்ன கேப்டன் எமோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஒகாக்கியோட மரபணு அப்படிங்கிறது கேள்விப்பட்டதுமே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஒருவேளை அதனால தான் வந்து நரிட்டோவை நம்பி அவன் கூட அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் எப்படினாலும் நரிட்டோ வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நரிட்டோட்டிலேருந்து உரைச்சி எப்படி தப்பிச்சு போவான் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற கோவத்தோடு கொந்தளிக்கிறேன். என்ன நடக்கும்னு தெரியல. ஆமாம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். 41வது எபிசோடில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நினச்சி பார்க்குறாங்க மனசாட்சி. நரிட்டோ அவனோட உடம்பு உள்ளுக்குள்ளே இருந்து அது மனசாட்சிக்குள்ள அந்த உடம்புக்குள்ள இருக்குல்ல அந்த இது உணர்வுகள் நரி ஆமாம் இதா இன்னும் அப்படியே அந்த கோபத்திலே தான் இருக்கேன். ஆனால் சாட்சியை பார்க்குறப்பதான் தெரிய போகுது. குறையல, அப்படியே தான் இருக்கேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன் உரைச்சி. ஆனால் இவன் யாரையும் தாக்குனா நேரம் அவனோட பவரை மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன் கோவத்தில். ஏதோ பண்ண போறேன். தாக்க போற நேரத்துக்கு கவித்த போறேன். போறேன் போச்சுடா. அப்படியே ஊதி விட்டேன்ல சாகுறாவே சேர்த்துட்டு இருக்காரப்பா. ஐயோ அது சாகுறாவே சேர்த்துல தீர்ப்பிட்டேன். அம்மா பள்ளத்தை பாருங்க. இவன் சேர்த்துதா பாலமாக புட்டுக்குச்சாமா போகிறேன். ஒன்றும் இல்லை, அசிங்கம் இல்லை. அது வெறி ஆட்டத்துக்குள்ள அதெல்லாம் தாங்குமா? ஐயோ கீழே போகிறா. யார் காப்பாற்றலைங்க? ஐயோ யார் காப்பாற்ற சாக்குறாவை? பார்க்கல. இன்னும் இருக்கிற வெளியில் எங்கிட்ட ஆரம்பிச்சானே ஊராட்சி மேலே. டக்குன்னு மேலே போயிட்டானே. ஆட்டி தப்பிச்சானே, தவிச்சு ஓடிட்டாமா. என்ன இவ்வளோ பிடிச்சிட்டாங்களான்னு சொல்லி ஆளை ஆமாம் போச்சு வலிக்கிட்டே போகுது. ஆளு
ஐயோ எப்படியா காப்பாத்துடா அதை பிடிக்கிற ஆளை உரிட்டாளே ஐயோ ஏதோ இந்த அந்த மரத்தை வச்சு அப்படியே பிடிச்சேன். ஐயோ தொங்கு பாலத்தில் இருந்துக்கிட்டு இருக்காளே. இதே ஏதோ சாய் பறவையா பறவையை வரைஞ்சி விட்டானா அந்த அது மேலே உட்காந்துட்டேன். அது பிடிக்கும் கரெக்டாக போகுது. கேட்ச் பண்ணிடுறேன் நினைக்கிறேன். இல்லையா விட்டுட்டியா அப்படியே தண்ணிக்கல இன்னும் அது கடைசியில் இவந்தே எம்மட்டாதான் கடைசியில் ஊற்றிருக்கேன். அது என்னன்னு தெரியல எதுக்கு வந்தேன் அவன் ஒற்றை பார்த்து வந்திருக்காங்க. கெட்டவன் போலங்க நத்துவ தேடிட்டு இருக்கான் பாருங்க. இல்லை காப்பாற்றுற மாதிரி போயிட்டு ஆம்பாட்டு விட்டுட்டு போயிட்டானம்மா. அட லூசு பயல ஏங்க ஏதோ இருட்டுக்குள்ள போயிட்டாங்க 2 பேரும். தேடி போயிட்டு இருக்கேன் அடிச்சு விட்டுருச்சு. இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன். இவனை ஃபாலோ பண்ணி பார்க்குறதே இவன் ஒரு வேலையாக வந்திருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன் இவன் அங்கே என்ன நைட்டை வந்து குழம்புனா இல்லை லூசு பையில இவனெல்லாம் போய் டீம் வச்சுருக்காங்க பாரு. இல்லை என்னன்னு தெரியலையே விஷயம் இல்லாமல் இருக்காது. இதுதான் உரைச்சி இது போச்சா ஒரு கை அந்த ஒரு கை ஆக்கிட்டேன். ஆமாம் அது நோய்க்கிட்டாதே சூட்ஸு பண்ண முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம் ஏற்கனவே கை இல்லாமல் ஆமாம் அவன் இப்போதான் சொல்கிறேன் 9 காலோட இதை வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. எங்கிட்ட கடன் வாங்குறதா மாறிட்டேன் என்னாச்சு வேற எதுவும் மாறுறானா? இவனும் ஏதோ ஒன்று மாறுறாங்க பாம்பா மாறுறானோ? இல்லை உள்ள ஏதோ ஒன்று வருது அந்த வளர்ச்சி இன்னொரு வளர்ச்சியாக உள்ள இருக்கேன். அதுக்குலேருந்து உள்ளே வர்றேன். இது இல்லை அவனுக்கு. ஆமாம் ஆனால் இன்னும் 4 வாரம் வந்துருச்சு. இது இழந்துருவானே 4 வாரம் வந்தாலே. என்னாச்சுன்னு தெரியலையே அம்மாட்டாவும் சாகுறாங்க பிடிச்சா என்னாச்சுன்னு அதுவும் தெரியல. ஐயோ போச்சே 4 வாரம் வந்துருச்சு. ஐயோ போச்சு சுயநினைவு இருந்துடானா என்னாச்சுன்னு தெரியல. நரி அவனை ஆக்கிரமிச்சிருச்சு. அச்சோ நரி சொல்கிற பற்றி தானே இவன் கேட்பேன். இந்தா அவன் ஆள் மனசுக்குள்ளே போயிட்டேன். நைட்டு எப்படி ஆயிட்டானே பார்த்த அந்த இருட்டுக்குள்ள வந்துருச்சு. அவன் இவனை அது டேக் ஓவர் பண்ணிடுச்சுல. சாஸ்தியமா தெரியுது அவனுக்கு. ஆமாம் நிறைய விளையாடுதோ. அந்த சாஸ்தியை மட்டும் எவ்வளோ இதுலையும் ஜாஸ்தியை மட்டும் அவங்க இருக்காங்க. ஆனால் சாஸ்தியை அவங்க வந்து ஸ்ரீனனுக்கு வருவானே தெரியலையே. கொஞ்சம் 3 போகிறேன்.
சாஸ்கே நெல்லு அப்படிங்கிறேன். ஆமாம் முழுகிட்டேன் உள்ள நரிட்டோ முழுகிட்டேன் வயிற்றுக்குள்ளே போச்சு. நரி இவனை ஆக்கிரமிச்சிருச்சு. கேட்கோ மயங்கிட்டானே. புரிய விட மாட்டேங்கிறானே சாஸ்திரி. ஒரு சாஸ்திரி ஒரு பைத்தியமா இருக்கானே. ஐயோ அவன் அவ்வளவு நல்லவன் இல்லையே. சித்து போயிட்டானோ. பவர் போயிடுச்சு வளமோ. சுயநினைவு இழந்துட்டேன். ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன சொல்றேன், இப்போ நரி வந்து இவன் ஆக்கிரமிச்சிருச்சு. இவன் சுயநினைவு இல்லாம. அப்போ இதான் சொல்றேன் பாருங்க. அவ்வளவு முன்னாடி சொன்னது. அடிச்சு இது முன்னாடி சொன்னதா நினைச்சு பாக்குறேன். என்னோட நெத்தியில இருக்கிறத கூட தொட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம் வேஸ்ட் அப்படிங்க. நான் உன்னோட உயர்ந்தேன் அப்படின்னு. 2 பேர் சொல்லி அதை சொல்லு முத. ஆனாலும் சாப்பிட்டு அடிச்சு விட்டு போயிருக்கேன். ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லை. ஆமாம் மயக்கம் போட்டு கிடப்பேன். அந்த அவனுக்கான கோடை மட்டும் போட்டு தெரிஞ்சுக்கேன். ஆனால் அதை நினைச்சு பார்க்குறேன். நான் பலவீனமானவன். அதனால என்னோட இது வந்து நல்லா இருந்தேன். இப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்போ உள் மனசு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு மன தைரியம் படைச்சவங்க. எவ்வளோ ஒரு பின்னாலும் மீண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வெளியே வருவானான்னு தெரியலையே நரிக்கிட்ட இருந்து. தெரியலையே நீங்களாம் என்னாச்சுன்னு தெரியல. இந்த குரூப்புக்கெல்லாம் உள்ளவே தெரியல. உள்ளே போராடிக்கிட்டீங்க நிறைய வயிற்றுல. ஏன்டா வயிற்று ஜெயிலுக்குள்ளே கிடக்குறேன் இல்லை. நிறைய பார்த்துட்டேன். அது ஏதாவது பண்ணிச்சு விட்டாத்தேன் வெளியில். ஐயோ உள்ளே போயிடாதரா என்ன எமோட்டா என்னன்னு இவனை காப்பாற்றாம விட்டானே. இப்படி போச்சு போயிட்டானே. ஜெயிலுக்குள்ளே போயிட்டானே. அதோடைய இதுக்குள்ள சீலிங்குள்ளே போயிட்டானே. சொல்லி முடிஞ்சு போச்சு. ஐயோ போச்சு. நைட்டை சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. சீல் பண்ணி வச்ச உள்ளேயே நிறைய வந்து இவனை உள்ள சீல் பண்ணி குடிச்சம்மா. நிறைய முதல்ல அதை சீல் பண்ணி இப்போ இது இவனை சீல் பண்ணிடுச்சு. நீ அது பெரிய சேட்டையில் ஒன்று. ஆமாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. அழக முடியாது. அவ்வளோதே முடிஞ்சு. ஐயோ தோலெல்லாம் முழுசாக நிறையா மாறிடுறாங்களா. சொந்த உடம்பெல்லாம் கிழிஞ்சு போச்சு. முழுசாக நிறையா மாறிடுது. அட பால் டைமில் போதேடா இப்படி நட்டோடுது. ஐயோ இப்படி ஆக்கிட்டாங்களே நட்டோவை. இவன் வந்து ஒன்றும் அவனை கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படி விட்டுவிட்டானே. போகாம 4 வாரத்துக்கு இப்படி ஆகிட்டேன்.
சொல்லிட்டு தான் விட்டாங்க அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருங்களான்னு. ஏன் அப்படி விட்டுட்டேன்னு தெரியல எமத்தோ. எதுவுமே செய்யலைண்ணா, அவன் ஒன்றுமே செய்யலை, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அவன் எங்கே இருக்கேன், உடச்சி வேறு இங்கே இருக்கேன். இங்கே இந்த ஒரு இவரை காப்பாற்றி மயக்கம் போட்டு வந்து தொலைஞ்சு. ஓ எங்கே பார்த்தாலும் இவன் எதுக்குமே ஆக மாட்டேங்கிறாப்பா. சரி நல்ல நேரத்தில் மயக்கம் போட்டு வந்து உசுர வாங்குறாப்பா. அதான் பிடிச்சி ஒரே இழுத்து போயிட்டாருலம்மா கவிதா. ஏங்க இவன் மயக்கம் போட்டு அவனையாவது காப்பாற்ற போயிருப்பான். இவளை பார்த்தா இப்போதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவளை பாராட்டினேன். இவ்வளோ இப்போலாம் எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ கேட்குறா எங்கன்ட்டு நைட்டு வாங்கன்னு பற்றி கேட்க போகிறேன். பூரா உடஞ்சி காமதமாக டைப்பிச்சு ஒரு பாலமாக பாலம் டஞ்சி பாலம் ஆகிப்போச்சு. இவங்களை வந்து நருட்டுவை பாலம் பண்ணி போங்கடா இருந்தாலும் இவன் இங்கே காவல் காத்துட்டு இருக்காங்க. சரி ரைட்டா என்ன செய்யறேன்ட்டு தெரியல. உங்ககிட்ட ஒரு மரத்தடியில் போய் கிடைக்கா. எங்கே கேட்குறேன் பாத்திமா 2 பேரும் போயிட்டாங்க. அதான் போச்சே நருட்டு இல்லையே, பூரா நிறைய மாறிடுச்சே. நருட்டவே காணாம பாருங்க, அது ஒரு உருண்டை மாதிரி மாறிடுச்சு. தெரியலையே பார்த்துக்கிட்டு இப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒட்டுறானாச்சு ஊசி கோயில் இவனை கொண்டாந்து விட்டுருக்காங்க. வரும் வால் எப்படி கிளம்பிடுச்சு பூமிக்கு இருக்கு. இது என்ன புகை, அவனோட ஸ்கின்னெல்லாம் எரிஞ்சு அப்படியே மேலே போகுது. இப்போதான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். மரமாக காமிச்சானா மரத்தை கிளப்பி விட்டுருக்கேன். இவன் அனுப்ப போகிறேன், அங்கே என்ன நடக்குன்னு பார்க்க. இவன் அங்கே போக முடியாதுல்ல, அதனால மரத்தை அப்படியே மரத்துலேயே எல்லாமே எரிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஊற்றுக்கு பாருங்க. அப்புறம் தீ பிடிச்சி எரியுமா உடம்பு. அதே அதே என்னமோ பூண்டு மாதிரி அனுப்பிக்கிறேன். பூண்டு ஐயோப்பா என்ன படு பயங்கரமாக இருக்கு இந்த சீனு. ஆத்தி எப்படியா நல்ட்ட உயிரோட விட்டுருங்களா. அது உரைச்சி அழகானே உரைச்சிருந்தாலே படுத்துக்கிட்டு பார்த்துருக்காங்க. இது என்னன்னே தெரியல ஒன்று. எனக்கு டீம்ல சேர்த்து நட்பை பிடிக்காத மாதிரி எனக்கு பிடிக்கல. இவன் அப்பவே சந்தேகப்பட்டேன். இன்னும் ஒரு உதவி பண்ணுறேன் இல்லையா. நான் அப்பயே நினைச்சேன் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் நைட்டுக்கு ஆபத்து வர்றப்ப அப்படின்னு. அது சரியாச்சே இருக்கு. ஆமாம் அதே அவனுக்கு சொல்லிட்டால எனக்கு உணர்ச்சி இல்லை ஒன்றும் இல்லைட்டானே ஒரே வார்த்தையா. இந்த 4 வாள் வந்துச்சு பார்த்துட்டேன். ஆமாம் இது போய் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணாதேன். இதே என்ன பண்ண முடியும், பக்கத்துலேயே போக முடியாதுங்க. சேவே சொல்லுவேன்ல 4 நான் உயிர் தடுத்தது ஒரு ஒரு நூல் இடையில அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இவனு கொஞ்சம் நாள் தானே. ஏங்க என்னதான் இருந்தாலும் 4 வாள். ஐயோப்பா இப்படி மாறிட்டேன். இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அதோட வீட்டில் ஏதாவது பண்ணாம என்னடா நடக்குது. இப்படி இப்படி ஆக்கி விட்டாங்க நட்டோவை. ஐயோ யாத்தையும் முடிஞ்சு போச்சு. ஷோ இது 41வது எபிசோடு.
என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே நரிட்டோ இப்படி பீஸா ஆக்கி இப்படி நரிக்கிட்டு போய் ஒப்படைச்சுட்டாங்களே, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாக்குராவால ஒரு தொல்லை, எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய பஞ்சாயத்தா தான் இருக்கு. அவளை காப்பாத்துறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது. இதுல கூட இந்த சாயின்னு அவன் ஸ்டார்டிங்கே நான் நினைச்சேன் அவன் எதுவுமே உதவி இல்லை, இவன் வந்து கெட்டவன் அப்படின்னு. இல்லை எந்த உதவியும் இல்லையே, ஒரு உதவியும் இல்லை. வேஸ்ட். ஏமாட்ட என்ன போய் எதுவும் பண்ணுறானா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் என்னத்த அடுத்த எபிசோட்ல தான் பார்க்க போறோம். ஸோ கதி கலங்கி போச்சு.